வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, எல்லாரும் அப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நான் வந்து ஸ்ரீலங்கா பெட்டிக்குளோ பாவக்குடிச்சேன எனது அட்ரஸி நண்பர்களே. இப்போதைக்கு வந்து நான் சவுதியில் இருக்கிறேன் நண்பர்களே. நான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று திறந்திருக்கிறேன். நேற்று தான் திறந்தேன். 2025ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 3ஆம் தேதி திறந்திருக்கிறேன். ஒரு வீடியோ தான் போட்டிருக்கிறேன் நண்பர்களே. பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் நண்பர்களே. எனக்கு கமராவுக்கு முன்னால் நின்று கதைக்கிறதுக்கு கூட கதை வருது இல்லை. முதல் இது என்னத்தை கதைக்கிறேன்னு தெரியாமல் இருக்குது நண்பர்களே. எதுவும் தப்பாக கதைச்சிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க நண்பர்களே. இன்றைக்கு நான் முதல்ல அவங்களுக்கு நான் வீடியோவில் காட்ட போகிறது வந்து 2 இந்தியா நண்பர்கள் வந்திருக்கிறாங்க எங்களோட ரூமுக்கு. அவங்களுக்கு இன்றைக்கு பிரியாணி செஞ்சு நாங்கள் கொடுக்க போகிறோம், எல்லோரும் சாப்பிட போகிறோம். அந்த வீடியோவை இதில் ஆட் பண்ணி விடுவேன் நண்பர்களே. அடுத்தது இந்த யூடியூப் சேனல் எனது அதையும் இதில் ஆட் பண்ணி விட்றேன் நண்பர்களே. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஒரு வீடியோ தான் நேற்று போட்டேன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. எனக்கு இப்போ கதைக்கிறதுக்கு கதையும் கூட வருது இல்லை நண்பர்களே. நம்ம கதைக்கிறேன்னு தெரியாதுல்ல. எதுவும் தப்பாக கதைச்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்தது மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க நண்பர்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே வரும் நண்பர்களே. மறக்காமல் லைக் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அப்படி அமைக்கிட்டீங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோவில் அவங்களுக்கு உடனே வரும் நண்பர்களே. ஓகே, இன்றைக்கு அந்த பிரியாணி இதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, பாய். தெரியாம கடனை வாங்கிவிட்டேன். இப்படி விரட்டி வரானே. காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. கடை வாங்கினேன் போனா ஓட்டப்பந்தத்தை சேருங்க, கப்பு வாங்கிடலாம். ஐயோ, இந்த ஊருக்குள்ள மொத்தமே 4 தெரு தானே இருக்கு. இதே ஒரு மனுஷன் எத்தனை தடவை சுத்தி வரலாம். முடியலையே, மூச்சு வாங்குது. நல்ல ஓட்டம். இவர் காப்பாத்துவாரு. பிடா தம்பி, அந்த கந்து வீட்டுக்காரன் என்ன விரட்டிட்டே வரேன். நான் எங்க இருக்கட்டா சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். என்ன ஏமாத்தினா பொண்டாட்டி புள்ள மேல கை வச்சிருவேன். இந்த பக்கம் சமரசம் பாய் வந்தானே, எங்கடா? அண்ணே, உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. அட பீத்தர பையலே, இவனுக்காகத்தானடா ஒளிஞ்சா. எங்கெல்லாம் நான் துரத்துறது? ஒரு நிமிஷம். டேய், ஏன்டாப்பா காட்டி கொடுத்த? ஓ, நீங்க சொன்னது இவர்தானா? அண்ணே, எது நடந்தாலும் கடைக்கு முன்னால நடந்தா நல்ல கூட்டம் கூடும். அதை வச்சு நாளை வியாபாரம் ஆகும்ல. எல்லாம் நன்மைக்கு தானே அண்ணே. உனக்கு நன்மையாடா இது? அங்க என்னடா பேச்சு? ஆமா, இங்க என்ன பேச்சு? வாங்க நம்ம ஆரம்பிப்போம். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். அப்பா அப்பா போதுப்பா. அப்பா ஏட்டியா ஏட்டியா ஏன் சபரத்தை போட்டு அடிக்கிறா? ஏன் கால் அடிச்சியா? டேய், என்னடா நீ என்ன கேக்குற? அவர்தான் மரப்பறாரு கட்டிக்கிட்டு இருக்காருல. எதுக்கு ஆளு உடனே போட்டு அடிக்கிறான்? டேய், 500 ரூபாய் அவர்ட்ட கை மாத்துவாங்க. அத சொன்ன தேதிக்கு தரல, அதனால கோவத்துல போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. டேய், எது 500? ஆமண்ணே, 50,000டா. 50,000? நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இருக்காப்பா, என்ன கணக்கு 50,000? என்ன கணக்கு நான் கேக்குறேன். உன்னோட தகுதிக்கு என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கினல, அதுக்கு ஒரு வட்டி. நல்லா இருக்க. நீ வீட்டுல இருந்துகிட்டு இல்லன்னு சொல்ல வச்சல்ல, அதுக்கு ஒரு வட்டி. என்ன பாக்கும் போதெல்லாம் நீ ஓடுவல்ல, அதுக்கு ஒரு வட்டி. ஓடுற ஒண்ண நான் துரத்துக்கிட்டு வருவேன்ல, அதுக்கு ஒரு வட்டி. ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்குங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இப்படியே 9 மாசமா இது நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில வெறும் 50,000 ரூபாய் பொண்ணு. என்னடா மனிதாபிமான அடிப்படையில 50,000 போட்டுக்கிற? அதை போய் எங்க நீ? அதை ஏன்டா குறுக்க வந்து கிடைக்கிற? அதிகமையா? டேய், அது நீ நானும் பில் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல பில் பண்ணணும். பண்ணல இல்ல, அதுக்காக அவன் ஏன்டா ஒண்ணே போட்டு அடிச்சிட்டு இருக்கான்? ராஸ்கல், உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? அவர் போய் அவன் எனக்கு இருக்க அடி வாங்க. நானே அவர் வருகிற, நீ என்ன அவன் வைக்கிற? போன போய் உன் வேலையை பாடுறான். நீ அடிச்சு நிமித்துன. அவன் அடிக்க வக்கில்ல, என்ன அடிக்கியா நீ? அவரை நான் எப்ப அடிக்கணும்னு எனக்கு தெரியும்டா. நான் அடிக்கும் போது அவர் பேசவே மாட்டாரு. பேச மாட்டானா? என்னடா சொல்ற? ஆமண்ணே, நான் அடிக்கும் போது நீங்க பேசவே மாட்டீங்க, கம்முன்னு இருப்பீங்க. நடந்துச்சாடா. டேய், இந்த வெட்டியாங்கிட்ட கேட்டியடா வட்டி. ஓடுனா வட்டி, ஒளிஞ்சா வட்டி, உட்கார்ந்தா வட்டின்னு ஒரு 500 ரூபாய் கொடுத்து 50,000 கேட்டியே. இப்ப உன் சட்டியை கூட உருவிட்டு வரட்டில படுக்க வச்சிருக்காங்கடா. இதுக்கு என்னடா சொல்ல போற? ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் யாரையுமே நம்ப மாட்டேன், கையெழுத்து போடு நீ. இப்ப யார நம்ம இங்க படுத்திருக்க? உன் சொந்தம் பந்தம் பணம் பகட்டெல்லாம் உன்னை பத்த வச்சுட்டு அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கு பாருடா. உன்கிட்ட பேசணும்னே புறாத்தை அணைச்சிட்டு பேசிட்டு இருக்கேன்டா நானு. போடா போடா, ஊரு பூரா அநியாய வட்டி வாங்கி அப்படி இடம் வாங்கி போட்டியே. இப்ப எதுடா அவன் கூட வருது? பேப்பல சும்மா வாட பாடினார் புரட்சி தலைவர். பட்டணத்தில் பாதி இவன்
போல் வேலி எடுத்தான் அது 8 அடுக்கு மாடி கட்டி கட்டிடத்தை கட்டிவிட்டு 8 அடிக்குள் வந்து படுத்தான் மண்ணை கொட்டி அவன் வேலி எடுத்தான் ஏண்டா என்ன படுக்க வச்சு பாட்டு கச்சேரியா நடத்துறீங்க? ஏந்திரிச்சு வந்தேன்னு வச்சுக்க பாட்டு கேட்டதுக்கே வட்டி கேட்பேன்டா. டேய் படுத்து கிடக்குறேன் படக்குன்னு எந்திரிச்சு கூட பாட்டை கேட்டதுக்கு வட்டி கேட்டாலும் கேட்பான்டா. பாட்டுன்னு பத்த வைக்க அண்ணே இவன ஒரு 10 நாளைக்கு வச்சிருந்து அடி அடின்னு அடிச்சு அப்புறமா கொடுத்துறானே. நாரி போகும் நம்ம உசுருக்கு ஆபத்தாய் போகும்டா. அப்ப இவனை 2 அடி அடிச்சுக்கிறேன். 2 போடு. அப்படி வா. அண்ணே நான் 2 அடி. அப்படி டேய் அண்ணன் 2டா. வட்டி கேட்ட வை இதானே வட்டி கேட்ட வை இதானே. உன்னையெல்லாம் மூக்கு அப்படியே கர 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 கரன்னு அறுத்து அப்படியே கலருக்கு போட்டானா. அண்ணே இப்படி அடிச்சு அடிச்சு விளையாடுறது ஆசையா இருக்குனே. டேய் நமக்கு இவன மாதிரி பொணந்தாண்டா பொம்மை. வேமா கொளுத்தி விளையாடுங்க. மூறாத மூஞ்சிய எறாத கொல்லிக்கிட்டியா. வைடா வைடா. ஏழைகளை மகரேறிய விட்டு வட்டி வாங்குற வேலை எல்லாம் இப்படி தாண்டா அசிங்கப்படுத்தி இருக்கணும். மணி மத்தியானம் 2 மணி ஆகி போச்சு. இந்த குள்ளப்பழுங்க 2 வேளையும் காணாம ஐயா. அப்ப சமரசம் ஏ வாடா வழக்க என்ன இந்த பக்கம். நம்ம தெருவுல ஒரு கிழவி ரொம்ப நாள் இருந்துடுச்சுல, அது நேத்து சாயங்காலம் செத்து போச்சு. அவங்க பையன் அந்த பணத்தை கொடுத்து ஆக வேண்டியதை பாக்க சொன்னான். ஏண்டா நேத்து சாயங்காலம் செத்த கிழவிய என்ன மாடா போட்டு வச்சிருக்கிய? ஆமாப்பா அவங்க பேரன் ஏதோ அமெரிக்காவில கிளிக்கிறானா, அவன் வந்துதான் தூக்கணும்னு ஒரே அக்கபூர் பண்றாங்க. ஆமா அதுக்கு ஏன்டா நீ இவ்வளவு சடப்பா பேசுற? என்ன எங்கப்பா தூங்க விட்டாங்க? 2 நாளா பெண்ட கட்டிட்டாங்கல்ல. அப்படியா? சரி பாடி எப்படா வரும்? 4 மணிக்கு வரும். அது வரையும் செத்த இப்படி ஓரமா படுத்துக்கிறேன். பாடி வந்தா எழுப்பி விட்டுரு. இருக்கிற அசதிக்கு இடி விழுந்தா. இந்த மனுஷ வாழ்க்கையில என்னதான் அடங்கிருக்குன்னு ஒண்ணு புரியலனே. பைத்தியக்காரா எதுமே அடங்கலடா. விளக்குறேன். ஒரு மனுஷன் பிறந்தவன என்னடா செய்றான்? வா வா அப்படி நடுவுறான். பிறகு பிறகு தத்தக்கா பத்தக்கா 4 கால்ல நடக்கறான். பிறகு அப்படியே மெல்ல எழுந்திருச்சு நின்னு 2 காலம் நடக்கறான். பிறகு பிறகு விவரம் தெரிஞ்ச உடனே கல்யாணத்தை பண்ணி குழந்தை குட்டியை பெத்துக்கிட்டு பிறகு அதுங்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி பேரம் பேத்தி எடுத்து உச்சி நிறைச்சு ஒத்த குச்சியை கையில வச்சுக்கிட்டு 3 கால்ல நடக்கறான். பிறகு பிறகு பிறகுக்கு அப்புறம் விறகு தான்டா. ஆஹா எவன் எப்படி வாழ்ந்தாலும் சரி கடைசியில 50 பேர் இங்கதான்டா வந்து ஆகணும். அவன் ஆடி முடிச்சு விட்டு இங்கதான்டா அடங்குறாங்க. அதுக்கு தான் அந்த காலத்து கவிஞ பாடின சத்தக்கா புத்தக்கா 4 காலு தானே நடக்கையிலே 2 காலு உச்சி வெளுத்தா 3 காலு ஊருக்கு போகையிலே 10 காலு. அது என்னனே ஊருக்கு போகையில 10 காலு? இதான்டா ஊரு. தூக்கிட்டு வர்றாங்க பாரு அவங்க 4 பேரு. அவங்களுக்கு 8 காலு. குணமா படுத்துறவனுக்கு 2 காலு. 8 2 10 அந்த கணக்கு தான். அண்ணே உலக தத்துவத்தை ஒரே வரியில சொல்லிட்டீங்களே என் தெய்வமே. டேய் டேய் இந்தடா மனுஷ வாழ்க்கையில என்ன அடங்கி இருக்குன்னு கேட்டீங்களா அதத்தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாராவே எவன்டா என்னைய தூங்கும்போது போச்சல? தூங்கும்போது போஸ்டாங்களா? ஏண்டா இது யார் பார்த்த வேலை? ஐயோ நாங்க தான் அனாதை பணம் நினைச்சு போச்சுட்டோம்னே. அனாதை பணம்னு போஸ்றீங்களா? டேய் அவன் தகவல் சொல்ல வந்தவன்டா. என்கிட்ட சொல்லிட்டு தானே படுத்தாவே. நல்ல வேலைனே எரிச்சிரு போனே. தூங்க முடியாதனால தானே போலீஸ். எரிச்சிருப்பீங்களா? டேய் உன்னை ஒரு வழி விட மாட்டேன்டா. என்னால முடியாது. ஒரு மனுஷனை உயிரோட அடக்கம் பண்ணிட்டாடா. இவ்வளவு வழக்கம் கேட்டீங்க பிரிஞ்சு போகிறாங்க. உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா. காயமே இது பொய்யடா வெறும் காத்தடைத்த பொய்யடா. அது என்னன்னா காத்தடித்த பையடா? டேய் இந்த உடம்பு இருக்கே உடம்பு இத எலும்பால கூடு கட்டி தோளால மூடி மறைச்சு உள்ள காத்த நிரம்ப அடைச்சு வச்சிருக்காண்டா அந்த கடவுள். இந்த காத்து பூரா பிச்சு கிச்சுன்னு வச்சுக்க இளிச்சமேனிக்கு சாக வேண்டியதுதான். அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எல்லாரும் அப்படின்னு ஏப்ப விடுறாங்கல்ல, அந்த ஏப்பம் ஒரு காத்து தானே. அந்த காத்து போனா சாக வேண்டியதுனே ஏன் ஜால? அதே மாதிரி எல்லாரும் சும்மா இருக்கும்போது தர்ரு தர்ரு தர்ருன்னு காத்து போகுது இல்ல, அந்த காத்து போகும்போது சாகணும் இல்ல, ஏன் சாகல? ஏண்டா எந்த காத்த கொண்டு எந்த காத்தோட சேர்ந்து வாங்க இங்க சமரசா உன்னை தேடிட்டு இருந்தாரு, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா செய்யறப்பா. சரி போயிட்டு நான் பாத்துக்கிறேன். ஆமா தம்பி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நத்தோண்ணே. நத்தமா? அது எங்க ஆத்தா பிறந்த ஊராச்சே. ஆமா. ஆமா அங்க எங்க அம்மாச்சி எப்படி இருக்கு? அம்மாச்சி ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்களை ரொம்ப விசாரிச்சு தான் சொல்ல சொன்னாங்க. அவங்க தான் அட்ரஸ் கொடுத்து உங்களை பாத்துட்டு வர சொன்னாங்க. அப்படியே இந்த லெட்டரையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஆமா தம்பி நத்தத்துல யாரோட பிள்ளை? கூத்துவதியா ராமையா பிள்ளை. கூத்து வாத்தியாரு ராமையா பிள்ளையா? ஐயோ அவர் ரொம்ப தங்கமான ஆளாச்சே. ஏனே ஊருக்கே வரது இல்ல? அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? என் மாமே மலை கட்ட சொல்லி இந்த கிளவி அடம் முடிச்சிச்சு. நான் மாட்டேன்னு இங்க ஓடியான்ட்டேன். அதுல இருந்து அவளுக்கு எனக்கு பேச்சு வார்த்தை இல்லாம ஆளுக்கு ஒரு பக்கமா தெரியுறேன் தம்பி. ஆனா அம்மாச்சிக்கு மட்டும் மாசம் மாசம் பணம் அமைச்சிடுறீங்க. கிளவி சொல்லி பிடிச்சா என்ன அவளை சொல்றீங்க? அந்த கிளவி குடல்ல பிறந்தது எங்க ஆத்தா. எங்க ஆத்தா குடல்ல பிறந்தவன் நானு. அவங்க இல்லன்னா நம்ம எல்லாம் பிறந்திருக்க முடியுமா? நம்ம பணம் அனுப்பினா தானே அதுக்கெல்லாம் உசுறு வாழ முடியும் தம்பி. ஆமா சென்னைக்கு எதுக்கு வந்தீங்க? அப்படியே சும்மா சென்னையில அப்படியே டைரக்டர் சான்ஸ் கேட்டு அப்படியே சினிமாவோட சேர வந்தீங்களா? அடாடாடா உங்களுக்கு யாரு தம்பி சான்ஸ் இல்லைங்க போறா?
தம்பி உங்களை பார்த்தாலே அந்த பழைய நடிகர் ரவிச்சந்திர மாதிரி ஜெகஜாண்டிக்கு பகரா இருக்கீல தம்பி. இந்த அண்ணன் இருக்க வரைக்கும் சென்னையில உங்களுக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன். தைரியமா இருங்க, உங்களுக்கு பெரிய எதிர்காலமே இருக்கு. ஆமா என்னண்ணே சார உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க? சாப்பாடு எடுத்துனா சாப்பாடு இங்க உட்காந்து சாப்பிடறதுக்கு நம்மளுக்கு சரிடா, அவருக்கு சரியாருமா? பணக்கார வீட்டுலடா. நான் கூட போய் தலைக்கறி குடல்கறி வாங்கி கொடுத்து அப்படியே வீட்டுக்கு கூட்டி போறேன். எந்த பீஸ் இருந்தாலும் கணக்கு வச்சுக்கங்க, தெரியுதா? வாங்க போலாம். நல்ல வேலை. என்னடா சொன்ன? இன்னைக்கு நல்ல வேலைன்னு சொல்ல வந்தேன். எது சொன்னாலும் கிடக்கிறதா கேக்குது. காதுல இருக்கிற முடி எடுங்க முதல்ல. மூட்டை பிச்சு பாருங்க, எவ்வளவு பிச்சு பேசு. வாங்க தம்பி போலாம். அப்பப்ப அடிக்கிற லூசு பைய. அப்பா கடகனி பக்கம் வந்து மக்களோட மக்களா கலந்தா தாப்பா மனசுக்கு கலகலப்பா இருக்கு. தம்பி ஒரு ஸ்வீட் பீடா ஒண்ணு போடுற ராஜா. சமரசனே உங்க வியாபாரம் எல்லாம் எப்படி போய்? வியாபாரம் எல்லாம் டல்லா தான் இருக்கு. நீ வேணா வா. வாய கழுவுப்பா, வாய கழுவு. வாயெல்லாம் சுத்தமா தாண்டா இருக்கு. ஒரு பேச்சு சொன்னா என்ன அங்க வர சொல்றது? பதறி போயிட்டுல. இதுக்கு தான் உங்கள்ட்ட வாயை கொடுக்க விடுவாங்கிறது. ஏன் வரவே மாட்டியாக்கு? நீ பீடா குடுறா. தொழில் எப்படி இருக்குன்னு கேப்பானா, வியாபாரம் எப்படி இருக்கான்? என்ன கள்ள முட்டா வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க யார் இந்த முட்டைய இப்படி பாக்குறான்? பாத்துட்டு போறான். ஏண்டா ஒரு மனுஷனை எவ்வளவு நேரம் திட்டுவேன்? திட்டனா? ஆமா, முதல்ல எங்க அப்பாவை நீ பச்சை பச்சையா திட்டின, பொறுத்துக்கிட்டேன். எங்க அம்மாவை கொச்ச கொச்சையா திட்டின, பொறுத்துக்கிட்டேன். எங்க அக்கா தங்கச்சிங்கள அக்கா பிரிச்சு பிரிச்சு மேஞ்ச, அதையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா என் பொண்டாட்டிக்கும் இன்னொருத்தனுக்கும் லிங்கு 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 லிங்குன்னு சொன்னியடா, அத நான் பொறுத்துக்க மாட்டேன்டா. இல்லையா? இருடா, போய் ஆளுங்களை கூட்டு வர. ஆளை கூட்டி வர்றியா? அட பாவியா, வெறுவாயம் மெல்லக்கூடாது. ஒரு பீடா வாங்கி போட்டு அதுக்கு ஆயிரக்கணக்கான அசிங்கமான அர்த்தத்தை கண்டுபிடிச்சு அடிச்சுட்டு போறானையா. டேய் உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சண்டாளைகளா உங்க மத்தியெல்லாம் வளாவ முடியாதா? டேய் இனிமேல் நான் இங்க வர மாட்டேன்டா. எவனா இருந்தாலும் ஏன் யாரையா கோவங்க அங்க வச்சுக்கிறேன். உங்களை பாத்துக்கிறேன்டா. சமரசம் என்னாச்சுடா உனக்கு? உங்களுக்கு சமரசம் எப்படின்னா பேர் வந்தது? ஓ அத கேக்குறியா? இப்ப எங்க அப்பனை பத்த அப்ப எனக்கு என்ன வேணும்? தாத்தா. அந்த தாத்தா பத்த அப்ப எனக்கு என்ன வேணும்? தாத்தா. அந்த தாத்தா பத்த அப்ப எனக்கு என்ன வேணும்? அதுவும் தாத்தா தானே. எப்பீத்தா சமரசம் பேர் எப்படி வந்து சொல்லாம வேற என்னன்னு சொல்லிட்டு இருக்க? என்னடா ஒரு பெரிய மனுஷன் இப்படி பேசுற நீ? சொல்லுங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே, அவன் கிடைக்கிறான் லூசு பைய. சரி இது விடு. அப்ப எங்க தாத்தா வேலை வெட்டிக்கே போகாம இருந்திருக்கான். அத பாத்துக்கிட்டே இருந்த எங்க பாட்டி கடுப்பாயி போய், எப்ப பார்த்தாலும் வெட்டித்தனமா சுத்திட்டு இருக்க, நீ எல்லாம் வெறும் வெட்டியா வேலைக்கு தாண்டா லாய்க்குன்னு சொல்லி பிடிச்சு. உடனே ரோசத்துல என் தாத்தா அன்னைக்கே வெட்டியான மாறிட்டான். அண்ணில இருந்து எங்க பரம்பரை பூரா வெட்டியா பரம்பரை ஆகிவிட்டான். அதுக்கப்புறம் எங்க அப்ப சுடுகாட்டுல வேலை பாத்துக்கிட்டு இருக்கப்ப எங்க அம்மா தலையில சோத்தையும் வவுத்துல எண்ணெயும் சுமந்துட்டு வந்துச்சு. வந்த இடத்துல தலையில இந்த சோத்தை இறக்கி வைக்கும் போது வவுத்துல இருந்த எண்ணெயும் இறக்கி வச்சு பிடிச்சு. இறக்கி வச்சிருச்சா? என்ன சொல்றீங்க? இங்க பிறந்துட்டேனா நானு? அப்படியா? அன்னைக்குன்னு பார்த்தா இந்த சுடுகாட்டுல 16 பணம் வந்திருக்குடா. எங்க அப்பனுக்கு ராசியான பிள்ளை பிறந்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷம். கை நிறைய காசுடா. பிள்ளைக்கு அருமையான பேர் வைக்கணும்னு துடிச்சிருக்காரு. அப்ப சுடுகாட்டை அப்படியே பாத்துருக்காரு. பிச்சைக்காரல இருந்து பணக்கார வரைக்கும் சமமா ஒரே மாதிரி படுத்துருக்காங்க. அத பார்த்துட்டு பிள்ளைக்கு சமரசனும் பேர் வச்சுட்டானப்பா. உங்க அம்மா என்னமோ உசுரோட ஓட விட்டு எரிச்ச மாதிரி ஓடியாடுற. சுடுகாட்டுல செத்தவன தாண்டா இருப்பாங்க. செத்துட்டா பெத்த புள்ளைய கேட்காம எரிஞ்சாரா? ஆமா உங்க அம்மா எப்படா செத்துச்சு?